ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட அஜித் சார் பற்றியான தகவல்கள் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக வலம் வந்துட்டுருக்க நிலையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்த அளவுக்கு வந்து ட்ராவலில் லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள், எந்த அளவுக்கு ட்ராவல்னால் அவருக்கு வந்து அவ்வளோ இஷ்டம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன் நம்ம அஜித் சார் ஃபேன்ஸாகவே இல்லைனா கூட அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும் சமயத்தில் இனிமேல் அவர் ட்ராவல் பண்ணக்கூடாது, கொஞ்சம் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஜித் சார் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச விஷயம் ட்ராவலர் அப்படின்னு. பட் ஆனால் இந்த பாடி அதில் ட்ராவல் பண்ணக்கூடாது, ஏன்னா சர்ஜரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து நிறைய ட்ராவல்லாம் வந்து அப்டைன் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து ட்ராவல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்போ வந்து சஜஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ அஜித் சாருமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்படியுமே ட்ராவல் அவாய்ட் பண்ணினா கூட அவரால் வந்து கொஞ்சம் நாளைக்கு மேலே வந்து ட்ராவல் அவாய்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக அவர் வந்து எங்கேயாவது போய் தான் ஆகணும். அவரோட சொந்த தேவைக்காக இல்லைனா கூட கண்டிப்பாக அவர் வந்து ஷூட்டிங்காகவும் இல்லை வந்து வேலை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர் வந்து போய் தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பர்சனல் டாக்டர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு தான் ட்ராவல் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியும் தகவல்களை சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. பர்சனல் டாக்டர்ஸா அப்படின்னு கேட்டால் எஸ், அவர் வந்து பர்சனலாக வந்து டாக்டர்ஸ் வச்சுருக்க போகிறாங்களாம். ஏன்னா வந்து எப்போ வேணாலும் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேன்ஸ் மத்தியிலையும் அவங்க ஃபேமிலி மத்தியிலையுமே பேச்சுகள் எழப்பட்டுருக்கு. ஏன்னா வந்து இது வந்து ஒரு பிரெயின் சர்ஜரி அப்படின்றதுனால திடீர்னு வந்து நர்வில் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக நர்வில் திடீர்னு ஏதோ ஒரு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா அந்த பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் அது எந்த அளவுக்கு மோசமான சுச்சுவேஷனாக மாறிடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே அதை வந்து பேசுகிறதுனால கண்டிப்பாக வந்து இப்போது அந்த டாக்டர்ஸை அவங்க கூடயே கையிலே வச்சுக்க போகிறாங்க. அப்படி வச்சுக்கிட்டே தான் அவர் வந்து ட்ராவலுக்கு அலோவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் அப்படியே கூட வச்சுக்கிட்டா கூட இப்போது ஒரு 1 or 2 months ட்ராவலுக்கு வந்து பெர்மிஷனே கிடையாது. கொஞ்ச நாள் ஆகணும். ஏன்னா வந்து தையெல்லாம் போட்டிருக்காங்க, அவரால் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது, வீட்டோட வந்து முடங்கி தான் இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஷூட்டிங்கே இப்போ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க, உடனே ஷூட்டிங்லாம் நடத்தாதீங்க அப்படின்ற மாதிரியும் டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஆர் வந்து பைக்கில் போகிற சீக்வன்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதுவும் ட்ராவல் கணக்கில் தான் வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எங்கேயா கீழே விழுந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த நர்வ் மறுபடியும் டேமேஜ் ஆகலாம், இல்லை போட்ட தையல் கொஞ்சம் என்ன பிரிஞ்சிடலாம், இது ஒரு பெரிய தலைவலியாக போய் முடிஞ்சிடும். அதனால் வந்து தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சைட்லேருந்து சஜஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து உலகம் சுற்றும் வாலிபனாக இருந்துட்டு இருந்தாரோ அந்த அளவுக்கு இப்போ வந்து அப்படியே மொத்தமாக அவர் வீட்டோட முடக்கி வச்சுட்டாங்க. நீங்கள் வெளியே கொஞ்சம் நாளைக்கு போகாதீங்க அப்படின்ற மாதிரி. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து நிறைய ஊரை சுற்றி பார்த்துட்டாரு. இனிமேல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அவர் ஃபியூச்சருக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாமே அவரோட சேஃப்டிக்காக மட்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபேன்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்க, கொஞ்சம் நாள் கொஞ்சம் அமைதியாக இருக்க தலை அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி மத்தியிலுமே கொஞ்சம் நிறைய சஜஷன்ஸ் வந்துட்டு இருக்கு போல இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் கூடிய சீக்கிரம் அவர் வந்து மறுபடியும் உலகம் சுத்தம் வாலிபராக மாறுவார். டாக்டர்ஸோட கூட வச்சுக்கிட்டே சஜஷன்ஸாக வச்சுக்கிட்டே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.